என் நாமத்தினாலே ஆண்டவர் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவர் உம்முடைய சமூகத்துல வந்து நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் என் தேவனின் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்பமான ஆரம்பத்தை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவிகளை எங்கள் மேல் ஆண்டவரை பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேல் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையினால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய ஆண்டவரே அக்கினியினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று இணைந்து ஆண்டவரே அப்பா அந்த கிராமங்களுக்காக, குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறதான ஆண்டவர் எல்லா காரியங்களுக்காக நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிலெல்லாம் விடுதலை இல்லாம இருக்கிறோமோ, எதிலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் எங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதோ ஆண்டவரே அவைகளிலிருந்து இந்த நாளில நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எங்களுக்கு இரட்டிப்பான நன்மை ஆண்டவரே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய கரம் எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆள் இல்லைன்னு எதுவுமே நினைக்க கூடாது. ஏன்னா இதே பெரியவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க சப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த இடம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு பெரிய அபிஷேகத்தினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே வல்லமையினால நிரப்ப போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசுங்க, நாங்களும் உங்களோடு பேசுகிறோம் ஆவியானவரே அப்பா. எங்களோடு நீங்க இடைப்படுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே எங்க குடும்பத்துல, எங்கள் மேல, எங்க சபையில, இந்த கிராமத்துல கர்த்தர் நீர் கொடுக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஆரம்பிக்கிற இந்த ஆரம்பத்தை என் தேவன் முடிவில் சம்பூர்ணமாய் மாற்றுவீராக. கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இரண்டு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி God
ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல. மாறாத அன்பா இந்த உலகம் சுமையில. மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல. மாறாத அன்பா இந்த உலகம் சுமையில. உங்க கரத்திலே தங்கி ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தனை தேவனை நாம் ஆராதிக்கலாம். விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று
Amen.
அப்படியே செபிக்க போகிறோம் கிராமத்துக்காக இதே அபிஷேகத்தோடு இதே அக்னியோடு இந்த கிராமத்துக்காக நம்ம கதற போகிறோம். இந்த கிராமத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். எல்லாம் அந்நிய பாஷையில பேசுற வண்ணமாக நம்ம செபிக்க போது கிராமத்தை ஆளுகை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லா இருளின் ஆதிக்கங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு தரக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில முறியடிக்கும்படியாக அப்படியே ஜெபம் இந்த கிராமத்துக்காக ஜெபம். இந்த கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும். நினைச்சு பாருங்க, எத்தனை பிள்ளைங்க கெட்டு போயிருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்துல சமாதானம் இல்லை, எத்தனை பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சொல்ல முடியாத வியாதியில் இருக்கிறாங்க, சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில் இருக்காங்க, எத்தனையோ காரியத்துல சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. என் தேவன் இந்த வல்ல கிராமத்துல ஒரு விடுதலை கொடுக்கணும், இந்த வெள்ள கிராமத்துல ஒரு விடுதலை கொடுக்கணும். ஹalleluya ஹalleluya ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. தேவாவியானவர் இந்த கிராமத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, இந்த கிராமத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் இருக்கிற இந்த கிராமத்தை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கிராமம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிராமம் ஏசப்பா. ஆண்டவரே அப்ப இந்த கிராமத்துல நீங்க எங்களை கொண்டு வந்த நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. இந்த கிராமத்துல நாங்கள் வாழுகிற நோக்கம் இருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த கிராமம் ஒரு நாள் அழிவை நோக்கி ஓடக்கூடாதப்பா. இந்த கிராமத்தை நீங்க மீட்டுக் கொள்ளுங்கப்பா. கிராம வாலிப பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எத்தனை பேர் குடியினால ஆண்டவரே, எத்தனை பேர் போதை பொருட்கள்னால, எத்தனை பேர் ஆண்டவரே இச்சையினால ஆண்டவரே விழுந்து கொண்டு இருக்கிறாங்களே. ஒவ்வொரு நாளும் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு விசை நீ கண்ணோக்கி பாருங்க, நீ கண்ணோக்கி பாருங்க. இந்த கிராமத்துக்காக மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் வியாதியில் இருக்கிறாங்களே சப்பா, தீராத வியாதியில் இருக்கிறாங்களே ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விடுதலை இந்த கிராமத்துல வரட்டும். இந்த கிராமத்தை சுற்றி
சுற்றிலும் வேலை அடைக்கிறோம் ஆண்டவரே. இந்த எல்லா இருளின் ஆதிக்கத்தை கர்த்தர் மாற்றி இந்த கிராமத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா. இந்த கிராமத்தை சந்திக்க போகிற கிருபை காய்மக்கு நன்றி. இந்த கிராமத்தை நீர் தொட போகிற கிருபை காய்மக்கு நன்றி. நீர் தொட்ட கிருபை காய்மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு பிள்ளை வீணா போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்மா வீணா போகக்கூடாது ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லையே. தொட்ட கிருபை காய்மக்கு நன்றி செலுத்து. நன்றி ஆண்டவரே, உனக்கு நன்றி செலுத்து. அப்படியே பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இடம் வாங்கியிருக்கிற அந்த இடத்துல நம்ம சபையை கட்டணும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்று. கர்த்தர் அந்த இடத்துக்கான எல்லா வழிவாசலையும் திறக்கணும். ஒரு லைட் ஆச்சு நம்ம ரோல் பண்ணணும். எல்லா காரியங்களும் கர்த்தர் சந்திக்க முடியாத ஒரு மனத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஒருவர் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் எந்த கட்டு இருந்தாலும் எந்த தடை இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல நிர்மலமாக்குறோம். இயேசுவின் நாமத்துல அந்த மேல உங்க ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோமாவே. அந்த மேல இருக்கிற எல்லா பொறாம நாவி எத்திர நாவி வெண்கல நாவி இயேசுவின் நாமத்துல நிர்மலமாக்குறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எந்த கட்டு இருந்தாலும் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல வெளியேறி கட்டணும் ஆண்டவரே. அப்பா உன் பரிசுத்தமான ரத்தத்தை மூலிக்கு மூலிக்கு நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஞானஸ்தானம் தொட்டி கட்ட ஆண்டவரே, போர் போட அப்பா உங்களோட ஆலை கட்ட எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா வரப்போற பொருள்மான எல்லாத்துமே உங்க ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தடை பண்ணி அந்த தடை நாங்க இயேசுவின் நாமத்துல நிரூபணமாக்குறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எந்த ஒரு வெறுப்போ கசப்போ இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல வெளியேறி கட்டணும் ஆண்டவரே. அப்பா எங்க கூட நீங்க நல்லபடியா நடத்தி முடித்து போறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அப்பா உங்களுக்கு நன்றி 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 ராஜா. நீங்க முன்னேறி செய்வது உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அது கட்டி முடிச்ச உடனே எல்லா ஆத்மா நீங்க சந்திப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி. எல்லா கட்டிகள் விடுதலை ஆப்பதே உங்களுக்கு நன்றி ராஜா. எல்லா தேவைக்கு சந்திப்பதே நன்றி ராஜா. எல்லா கூட்டிக்கே நன்றி ராஜா. எல்லா முடிச்சிக்கே நன்றி ராஜா. எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க சந்திப்பீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு கோடான கோடி நாங்க நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேளுங்க. கரங்களை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஒரு பிசாசாலும் எழுதாதபடிக்கு ஆவியான நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும். எல்லா குறைவுகளும் கர்த்தர் நிறைவாக்கும்படியாக இந்த நாளில் விடுதலை, ஒரு குடும்பத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே குடும்பமா இங்க ஆண்டவரே அமர்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தாங்க. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னவரே ஆண்டவர் உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆவியானவரே. குடும்பத்துக்கு விரோதமா எழுந்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போராட்டம். இந்த வீட்டை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். தேவ ஆவியானவர் தேவ பாதுகாப்போடு அந்த குடும்பத்துல தேவ பாதுகாப்பு கட்டளையிடுவீராக. கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதம்
ஆண்டவரே போக்குலையும் வரத்திலையும் ஆசீர்வாதம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதெல்லாம் தேவையா இருக்கிறதோ குடும்பத்தில் ஆண்டவரே தேவைகளை கத்த நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் உங்க சமூகத்துல நின்று வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விடுதலைட்டாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினாங்கப்பா. எல்லா பில்லி சூனி ஏவல் ஆண்டவரே மாந்திரீகம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா பிசாசுடைய தந்திரங்களை கர்த்தர் நீர் சுட்டரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினியினால சுட்டரிப்பீராக. உம்முடைய அக்கினியினால சுட்டரிப்பீராக. குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் உம்முடைய அக்கினியால எரிந்து சாம்பலாகட்டும். அவன் எரிந்து சாம்பலாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா. இந்த வீட்டின் தலைவராய் நீங்க இருங்கப்பா. ஒவ்வொரு வீட்டின் தலைவராய் நீங்க இருங்க ஆண்டவரே. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே முன்வைத்து ஆண்டவரே எல்லா காரியங்களும் செய்கிற குடும்பங்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து தேவைகள் எல்லாம் சந்தித்து குறைவைகள் எல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே அப்பா சமாதானத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே பிசாசானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக தலையை நிமிர செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தலையை நிமிர செய்வீராக. நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கை எலும்பு இல்லை கால் எலும்பு ஏதோ உடஞ்சி கிராக் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க ஒய்ஃபுக்கு அவருக்கு எல்லாமே HMS ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை ஒரு ஆறுதல் கொடுக்கணும். சீக்கிரத்தில் எல்லாம் காயங்களும் மாற்றி தேவ பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாக நம்ம சபையார் அனைவரும் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் அவர் சொன்னார் இந்த ஊர் எனக்கு எந்த ஊர் என் பிறந்த ஊர் மாரி நான் வந்து போயின்னுக்கிறேன். நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். பிரசன்னா பாஸ்டர் HMS ஹாஸ்பிட்டல் ஃபேமிலியாக வருவாங்க பாருங்க. குழந்தை குட்டி மீன் வரப்புமே நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். நம்மளோட ரொம்ப எல்லா ஊழியத்துக்கும் காட்டிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே அப்பா ராணிப்பேட்டில் இருக்கிறதான பாஸ்டர் பிரசன்னா பாஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். தேவனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே காயங்களும் கர்த்தர் மாற்றுங்க. எதிர்பார்விதமான ஆக்சிடென்ட் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க ஜீவனை கொடுத்தீங்களே அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கெல்லாம் காயப்பட்டு இருக்கிறதோ அந்த காயங்கள் எல்லாம் ஆறட்டும் ஆண்டவரே. எல்லா எலும்புகளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஃபோன் மூலியமாய் பேசும்போது நல்ல ஒரு செய்தி கேட்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க போக்குழியும் வரத்திலும் தேவ பாதுகாப்பு கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே ஆபத்துகள் விபத்துகள் வராதபடிக்கு என் தேவனே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரே குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபோன் நம்பருக்கு போர் போடணும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் அது கிருபை செய்யணும். அதுக்காக உங்க தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. உடனே 27ஆம் தேதி நடக்கிற அப்பா சொல்லுவார் தெளிவா. நான் வர பாஸ்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு லீவ் எல்லாருக்குமே. அன்னைக்கு வந்து காலையில் வருவோம். இப்போ நான் பார்க்கல, ஆனால் யார் வராங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். பாஸ்டர் ஜோஸ்வா அவர் வராரு. இருதயம் ஆப்ரேஷன் பண்ணுறவர். அவர் இருதயம் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவர் ரொம்ப விளைவினமாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அவர் 2 பேர் இப்படி தூக்கி தான் கொண்டு வரணும், தூக்கி தான் கொண்டு போகணும். ஒரு பெரிய சீஃப் டாக்டர் நம்ம CMS ஹாஸ்பிட்டலில் HMS ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர் அவர் தான் என்ன பண்ண போகிறாரு. CSC சர்ச்சுக்கு வந்து மெசேஜ் செம்மையாக இருக்கும். ஆவியானவர் நம்ம எந்த நல்லா நீங்கள் வருந்ததுங்க என்ன பண்ண நல்லா ஆண்டவரே இன்னைக்கு எங்களோட நீங்கள் பேசணும். எதை குறித்து நீங்கள் கடந்து வரீங்கோ அதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி ஒரு நல்ல ஒரு தேவ ஒரு ஊழியர். ஏன்னா ஊழியர் செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டாக்டராகவும் இருக்கிறாரு.
டாக்டர் வரவங்களுக்கு வர பேஷண்ட்டுங்க எல்லாத்துக்கும் சொல்லுவார், ஏசப்பாவை நம்பு. இந்த இருதயத்தில் ஏசப்பாவை நம்ப. அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சொல்லிடுவார், ஏசப்பாவை நம்பு. எந்த டாக்டர்னா பெரிய ஜிப் டாக்டர் சொல்லுவாங்களா, அவர் சொல்கிறார். ஏன்னா அவரால் நடக்க முடியாது, 2 காலுமே நடக்க முடியாது. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிருந்தா உட்கார வைக்க முடியும், பிடிச்சிருந்தா இங்கே அவர் வராரு. மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், மெசேஜ் நல்லாயிருக்கும். ஆவியானவர் தெளிவாக நம்மளோட பேசுவார். தெளிவாக இனிமேல் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அவருடைய மெசேஜ் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா உடம்பு நிலை வந்து ரொம்ப மோசமாக என்னாவது மாறிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலை அது வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்ணோம், ஆண்டவர் எனக்கு சொல்கிறது மக்களுக்கு போய் நான் என்ன பண்ணோம் சொல்லணுன்றதுனால அங்கங்கே அவர் ஓடி என்ன பண்ணுறாரு, வேலையை பார்த்துக்கு. வேலையே பாதி நேரம் தான், பாதி தான், மற்றது எல்லாமே ஊழியம்தான். அது ஏன்னா கொஞ்சம் கொடுத்துக்கிற ஜீவன் எப்போ போகும்னே தெரியாது. ஆனால் இருக்கிற இந்த ஜீவனை, கொஞ்ச நாளைக்கு இருக்கிற ஜீவனை நான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் என்ன பண்ணணும், ஜனங்கிட்ட சொல்லணும். எப்படியாவது ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக சேர்க்கணுன்ற அந்த ஒரு பாரம், அந்த ஒரு வாஞ்ச. நல்ல ஒரு ஊழியர், வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு எதுக்காக நீங்கள் வரீங்க, உங்களுக்கு என்ன கேள்வி, உங்கள் குடும்பத்தை குறிச்சோ உங்களுக்கு குறிச்சோ உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன சந்தேகம், உங்களுக்கு என்ன பிரச்சனை நினச்சிட்டு வாங்க. ஆண்டவரே இன்றைக்கி நான் போகிறேன், என்னோட பேசுங்க. போய் உட்காந்த உடனே உங்களோட பேசுவார் ஆண்டவர். நம்ம ஹல்லேலூயா. ஏன்னா போன டைம் வந்தார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருந்து நான் என்ன பண்ணல, போகல. ஆனால் அப்பா யூடியூப்பில் போடும்போது மிஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ யூடியூப்பில் கேட்கும்போதே எனக்கு இங்கே அபிஷேகம் வந்துச்சு. அப்படி ஒரு வார்த்தைகள் ஆண்டவர் எனக்கு நேராக அது கொடுத்தாரு. என்னுடைய அனுபவத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் நல்ல ஒரு பதில் உங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல ஒரு விடுதலையும் கர்த்தர் கொடுப்பார். ஒரு மெசேஜ் என்ன பண்ணாதீங்க, ஆண்டோடைய வார்த்தை மிஸ் பண்ணாமல் 27ஆம் தேதி வருகிறவர்கள் வாங்க. மீதியெல்லாம் அதை பற்றிலாம் அப்பா அவங்கக்கிட்ட சொல்வார். நம்ம ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி வரவேற்க. அப்படியே நம்ம பார்க்க வரும்போது 7ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. 6ஆம் வசனம் சொல்றது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயது ஆனாலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடைசி சம்பவத்தை பார்க்கும்போது 15 வாசிங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டையின் பெரும்பை அவனை விட்டு அகற்றும். அல்லேலூயா. ஓகே, இந்த நீதிமொழிகள் எதற்காக எடுத்துக்கொண்டுனாக்கா, இன்னைக்கு நம்ம எதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கிறோமோ, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என் அம்மா, என் அப்பா, என் மாமியார், மாமனார், என் மூத்தார, நம்ம எதெல்லாம் பெருமையாக நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவன் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 16 வாசிங்க. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்கிறவன் தனக்கு குலைச்சல் உண்டானவைகளை ஐஸ்வரனுக்கு கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அதனால பொல்லாத மனுஷன் மேல நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. ஆமென். அவர்கள் பொல்லாதவர்கள் என்று தெரிகிறதா? அவங்க பணம் திமிருல பேசுறாங்க, அவங்க அதுல ஆஸ்தியில் இருக்கிறாங்க, மதிக்கிறதுல தெரிகிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தெரிந்தால் அவர் என்ன பண்ணுமா, பொல்லாத மனுஷன் பொறாமை கொள்ளாதே, அவனோடு இருக்கவும் விரும்பாதே. ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டில் சண்டை சச்சரமா இருக்கு, அந்த வீட்டிலே நீ குடியிருப்பதை பார்க்கலாம், என்னவா மூலையில் தங்கியிருப்பதே
நல்லது. ஹல்லேலூயா. இந்த வசனம் எதுக்காக சொல்லுறேன்னாக்கா, இன்னைக்கு எதிர் மேல நம்ம கோபப்படுறோம்னு நம்ம தெரியாம என்ன பண்றோம் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பணம் முக்கியம்தான், செல்வம் முக்கியம்தான், அதே நேரத்துல ஞானம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அலட்சியமாக என்ன பண்றோம், நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை நல்ல கவனிங்க. திருப்பி இந்த டேவிட்டு செத்துட்டு நான் வரமாட்டேன். ஆனா இந்த டேவிட் இடத்துல வேற ஒரு டேவிட் வரலாம், வேற ஒரு டேனியலும் வரலாம், வேற ஒரு யாக்கோபும் வரலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த டேவிட் இருக்கிற வரைக்கும் தான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் செத்து போயிடுறேன். எவ்வளவு நாளைக்கு நீங்க நினைச்சு பார்ப்பீங்க? 5 நாளோ, 1 வாரமோ, 1 மாசமோ, 60 நாளோ, 1 ஆண்டோ என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஆரம்பத்துல போட்டோலாம் மாட்டி வைப்பீங்க, போற காலத்துல எடுத்து ஓரம் கட்டி வச்சுடுவீங்க. நம்ம ஹல்லேலூயா. அப்போ இந்த டேவிட் ஒருத்தர் இருந்தான் என்பதை மறந்துடுவீங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒன்று வரும், இருந்து ஒருத்தர் வந்தாங்க, ஊர்ல இடம் வாங்கினாங்க, சர்ச்சு கட்டினாங்க, அந்த சர்ச்சை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம ஹல்லேலூயா. இது மட்டும்தான் நிற்கும், இந்த வரலாறு மட்டும்தான் நிற்கும். ஹல்லேலூயா. ஆனா அந்த டேவிட் யார் என்பது அடுத்து வர தலைமுறைக்கு அது கடந்து போகாது, மறந்துடுவாங்க. இப்போ என்னுடைய தாத்தாவுடைய அப்பா எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. என்னது புரியுதா? இப்போ என் தலைமுறையிலேயே எங்க அப்பாவுடைய பேரு வரல பத்தி மறந்துட்டு போகுது. அப்பா தாத்தா பேரு எங்க தாத்தா பேரு எங்க போகுது. நம்ம இப்படி பாரு உயிரோடு இருக்கும்போது எங்க தாத்தா பேரு எனக்கு வரல. எங்க ஆயா பேர் வெள்ளச்சி, வெள்ளையா இருக்கும், வெள்ளச்சி கூடுவாங்க. முனுசாமி வந்து அப்பா தெரியாம முனுசாமி. அந்த முனுசாமியோடைய அப்பா பேரு எனக்கு தெரியாது. ஆனா நான் கேட்டு தெரிஞ்சிருந்தேன், எங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சு இருக்கணும். ஆனா 40 வயசாகி நான் கேட்கணும். அப்போ இப்படியே போகும்போது அடுத்த தலைமுறைக்கு நாம் யார் என்பது தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நல்ல விஷயங்களை நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலனாக்கா வேற யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லி கொடுக்கலனாக்கா இந்த பிள்ளைங்க மூலமா அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்கள் போய் சேராது. ஹல்லேலூயா. சித்தப்பா வந்தா சோறு போடாத, பயம்பு ஆயப்பூச்சி சொல்லு. உங்க அப்பா வந்தா சோறு ஆக்கலன்னு சொல்லு, பட்டினியா தான் படுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. இது அப்படியே போவோம். எப்ப பார்த்தாலும் அந்த அக்கா கிட்டி கோயம்பு கொஞ்சம் கோயம்புக்குது, இப்போதான் வந்துட்டாங்க, என் பையன் இப்போதான் வந்தான், என் பொண்ணு இப்போதான் வந்து, என் வீட்டுக்கு இப்போதான் வந்து கோயம்புக்கு கேட்டா அவளுக்கு இதே வேலை தான், கோயம்பு வெக்கின்னு சொல்லிடு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்லுகிற காரியம் அந்த பிள்ளைங்க அடுத்து அவங்க தலைமுறைக்கு அப்படியே கொண்டு போவாங்க. அம்மா இப்படி தானே பண்ணாங்க, அம்மா இப்படி தானே சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா, ஆமா வந்துட்டா கோயம்புக்கு, கோயம்பு வைக்கல, சோறு இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, கடுகு இல்ல, துட்டு இல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எதை கடத்துகிறோமோ அதுதான் பிள்ளைங்க மூலியமாக அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேரும். ஹல்லேலூயா. மின்சாரம் இருக்கிறதுனால மின்காந்தகம், அது மின்சாரம் தன்னால வராது. அதுக்கு என்ன பண்ணோம், அது வரும், இதுக்கு சார்ஜர் வேணும், இந்த மைக்கு கனெக்ட் பண்ணாக்கா இது வயர் மூலியமா கனெக்ட் பண்ணோம், காந்த சக்தி மூலமாக என்ன பண்ணுறது நம்மளுக்கு எல்லாமே வேலை செய்யுது. ஹல்லேலூயா. இப்போ இது ஷாக்கு அடிக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த வீட்டு கரண்ட் சரியா வர வரைக்கும் இந்த வயர் மாக்கு ஷாக்கே அடிக்காது. இது ஷாக்கு அடிக்காது. இதுவே இந்த மைக்கு இந்த ரேடியோ எங்க வீட்டு போய் போட்டனாக்கா ஷாக்கு அடிக்கும். ஏன்னா 25 நிமிஷம் ஆகி போச்சு வயரிங் பண்ணி, என் இடத்த சுத்தி நிறைய வயர் தொகுத்து இருக்கும். நம்மள கொஞ்சம் நோண்டி இல்லை ஃபர்ஸ்ட்டு சொல்லி எல்லாத்தையும் நோண்டி விட்டுருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மின்சாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அது நம்மளுக்கு பாதுகாப்பு, தெரியாம பயன்படுத்தினா அது நம்மளுக்கு ஆபத்து உண்டாகும். அதே போலதான்
பெற்றோராகிய நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்வழியில நல்லது கடத்தணும். உறவு முறைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். என்னது ஆயாவில் தாத்தாவில் சித்தப்பால பிரயோஜனமே இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு மதிக்க கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் நம்ம வாசித்தோம் 22ல, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கிரியை தெரிந்து கொள்ளப்படுது தக்கது, பொன்வெளியை பார்க்கலும் தயவு நல்லது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நிறைய சொத்து சுகம் வச்சிருக்கேன், நிறைய சொத்து சுகம். என்னை தேடி வரவங்களுக்கு சொல்லுவாங்க, சாப்பிட்ற கையில் கூட என்ன சொல்லுவாங்க, காக்கா எச்ச கையில் கூட போட்ட மாட்டேன். நான் செத்து போயிட்டா இந்த ஊர் வந்து நின்று அழுவுமா? அழுவுமா? அழாது. ஹல்லேலூயா. ஆனா என்னிடத்தில் உள்ளவைகள் எல்லாம் எடுத்து தானம் தர்மம் நான் பண்ணிட்டே இருந்தேனாக்கா, இருக்கும்போது எனக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுத்தாங்களோ, என்கிட்ட விட்டு எல்லாமே போனாலும் சரி, நான் காரில் வந்து எல்லாத்தையும் கொடுத்தேன், பைக்கில் வந்து எல்லாத்தையும் கொடுத்தேன். காரு போச்சு, பைக்கு போச்சு, ஓட்ட சத்துவம் இல்லை. நான் கூனி குறுக்கி நடந்து போனா கூட சொல்லுவோம், அதோ போறாரே ஒரு தாத்தா. ஒரு காலத்துல எப்படிதான் தெரியுமா, அவர் எப்படி செய்வார் தெரியுமா? இன்னைக்கு அவருக்கு சைக்கிளு கூட இல்லை, பைக்கு கூட இல்லை, அவருக்கு நடக்க சக்தி கூட இல்லை. ஆனாலும் அவர் ரெண்டு உதவிக்கு போனாக்கா அவர்கிட்ட இல்லைன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதா? எல்லாமே இருந்து கையேத்து கும்பிட்டாங்க. நான் செய்தேன், இல்லாம போனாலும் ஐயா அப்பா தாத்தா நல்லா கரியா சாப்பிட்டீங்களா? யாரு? ராசினி பொண்ணா நீ? அம்மா ராசினி நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவங்க பிள்ளைய பார்த்து கேட்பேன். ஈரோடு தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு? ஐசுமா நல்லா கரியா? மாமனார் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவர் இந்த கடையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அம்மா ஹல்லேலூயா. இதுவே நான் தீய மனிதன் இருந்தேனாக்கா அது எனக்கு பேச்சு கொடுக்குமா? அவன் இருக்கும்போது எவ்வளவு கருவியா இருந்தான், உன்னை சாவாம அந்த கைவான். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு காலத்துல செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, என் குடும்பத்தை சார்ந்தவங்க நினைச்சாங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட நற்கிரி இல்லை. என்னது நற்கிரி இல்லை, பணம் இருந்தது. நிறைய வேலை செய்வேன், பெயிண்டிங் வேலை செய்வேன், வயரிங் வேலை செய்வேன், டிரைவிங் ஆள் இல்லை டிரைவிங் வேலை செய்வேன், எல்லாத்தையும் பண்ணேன். ஹல்லேலூயா. ஏன்னாக்கா திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம், நற்கிரியை தெரிந்து கொள்ளப்படுது, பொன்வெளி பார்க்கிறது தயவு நல்லது. ஹல்லேலூயா. நலம். இன்னைக்கு அப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து இருந்தேனாக்கா என் குடும்பத்தில் சேர்ந்தவங்க ஐதிருக்க மாட்டாங்க எனக்காக. அமேன். செத்தாண்டா நிம்மதி இல்லாம இருந்த இவனால, என்னது நிம்மதி இல்லாம இருந்தாங்க. அம்மையா ஹல்லேலூயா. தீய மனிதர்களுக்கு ஒரு இழப்பு. பணம் வர பணம் கொடுக்குறவன் செத்து போயிட்டான், அது அவங்களுக்கு ஒரு இழப்பு. நான் ஒருத்தர் செத்து போயிட்டு வேற ஒருத்தர் வருவான் அவனுக்கு பணம் கொடுக்குறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தயே நல்லது, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அம்மையா ஹல்லேலூயா. இன்னைக்கு அடிக்கடிக்கு வரும்போது கூட நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுவோம், நைட்ல பேசுவோம், பகல்ல பேசுவோம். அமேன். இன்னைக்கு 2வது வாசிங்க. ஐஸ்வர்யனும் தரித்திரனும் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பணக்காரன் செத்தாலும் சரி, ஏழை செத்தாலும் சரி, ஒரே இடத்துல சந்திக்க போகிறாங்க. அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி செய்தவனும் உதவி செய்யாதவனும் செத்தாலும் யாரு? தேவனை அடுத்து போய் நிற்க போறாங்க. அமேன். நீங்க எந்த இடத்துல இருக்க விரும்புறீங்க? உங்க குடும்பத்துல உங்க கூட பிறந்தவங்க, உன்னை கட்டிக்கிட்டவங்க, பெத்த பிள்ளைங்க உங்களை நல்லவன் என்று சொல்கிறார்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை இதில் போயிட்டு கணவரை திட்டுறது, பிள்ளைங்க எதிரில் மனைவி திட்டுறதும், பிள்ளைங்க இதில் போய் சண்டை போடுறதுனாக்கா அடுத்து
சந்ததிக்கு நீங்க என்ன பண்றீங்க? அதே கேரக்டரை நீங்க கடத்துறீங்க. நீங்க கற்றுக் கொடுக்கல, நான் பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அது பிள்ளைகள் செய்து முடிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க தீய காரியங்கள் பேசிக்கொண்டு இருக்கீங்க, தீய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கீங்கன்னாக்கா உம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அவைகளை செய்வார்கள். அல்லேலூயா. நீங்க உங்க சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக யோசுவா சந்ததி போல இருக்க விரும்புறீங்கன்னாக்கா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லது கற்றுக் கொடுங்க. ஸ்கூலுக்கு அமிச்சா போதாது, தேவையானது வாங்கி கொடுத்தா போதாது. ஆமென். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் கத்தர முடியும். வேற எந்த ஒரு புத்தகத்திலையும் படிக்கிற ஸ்கூல் புத்தகம் படிக்கிறோம்ல, அது கார்ப்பரேட் படிப்பு. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய பணக்காரங்க அடிமையா வேலை செய்வதற்கு உண்டான படிப்பை தான் நம்ம படிக்கிற எஜுகேஷன். அல்லேலூயா. அது நல்லது கற்றுக் கொடுக்க கூடாது, கத்து தராது. குறுக்கு வழியில் எப்படி பெரியவனாக ஆக முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நல்லது சொல்லிக் கொடுக்கிற ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமும் மட்டும்தான். இது டெய்லி நீங்க என்ன பண்ணுங்க, காலை தோறும் இரவு தோறும் படிங்க. இரவு நேரத்தில் உங்க பிள்ளைங்க தலைமையில கை வச்சு, பிள்ளை பெற்றவர்களே உங்க பிள்ளைங்க பைபிள் படிக்கலாம் பரவாயில்ல, தச்சு வரலையா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் இருந்திருக்காங்களா, தூணுக்கு வீட்டுக்காரர் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவுமே நீதிக்கு புறமா யாருக்கு நான் ஒத்துழைப்பு தரவே மாட்டாது. என் மனைவி ஆனாலும் சரி, எங்க அம்மா ஆனாலும் சரி, யாராலும் சரி, என் நீதியின் பாதையில தண்டனை தான். ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீதியின் பாதையிலே நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் பெற்றோராகி நம்ம பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கணும். அதன்படி நடந்தால் தான் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த அமாவாசை நாளில் என்னடா இது வித்தியாசமா நீங்க பேசுனாங்க, இந்த அமாவாசை அது மதியம் ஆரம்பிச்சிச்சு, முடிஞ்சிச்சம்மா, நாளைக்கு தான் முடியுது. அது இந்த வாட்டி வித்தியாசமாகுது இல்லை? ஆமா. ஆகவே அது வரும் போவோம். ஆனா நம்ம சத்தியத்தின் நிலையா நின்றால் நம்மை மேற்கொள்ள எவனால முடியாது. அல்லேலூயா. எவரால முடியாது. அல்லேலூயா. எந்த சக்தியால முடியாது. ஆமென். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாஸ்தம் கிடையாது, பாசம் இல்லை. இந்த பரிசுத்த வேதம் தேவனுடைய வார்த்தை நம்பணும், விசுவாசிக்கணும், உங்களை அது காப்பாற்றும். அல்லேலூயா. அப்படி இருக்க கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நல்ல வழியில நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும். ஆமென். பின்னே சொல்லி கொடுக்கும் போது கர்த்தர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆமென். உண்மையா சொன்னா இந்த அமாவாசை பிரேயர் நமக்கு கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது. இந்த அமாவாசை பிரேயர், ஆமென், இந்த அமாவாசை பிரேயர் நமக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவரை பத்தி தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமாவாசை பிரேயர். இதெல்லாம் இந்த பிரேயர் வச்சா யாராவது ஒரு ரட்சிக்கப்படாதவங்க வந்து உட்கார மாட்டாங்களா? இதனால தான் நோக்கமே. எனக்கு வந்து அமாவாசை பிரேயர் வைக்கிறது இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்மளுக்கு இல்லை. இது மூலியமா நம்ம ரட்சிக்கப்படாதுங்க என்ன பண்ணிக்கு வந்தாங்க, ஒரு அம்மா வந்தாங்க, என்ன உட்கார முடியல அவங்களால, வந்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அமாவாசை, நீங்க பிரேயர் நடக்கணும், வந்து ஜோம் பண்ணி. இதுக்காக மட்டும்தான் அமாவாசை பிரேயரை தவிர இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அமாவாசை பிரேயரு கிடையாது. ஏன்னா நாம ஏசப்பாவுடைய ரத்தத்துல கழுவப்பட்டு இருக்கிறோம். நம்மளை ஆளுகை சேர்த்து யாரு? ஆவியானவர். இந்த வேத வார்த்தைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவன் அக்னி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, எந்த ஒரு பிசாசுக்கும் நம்ம கிட்ட வரதுக்கு என்ன பண்ணுவான்? பயப்படுவான். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், எனக்கு இது தேவையில்லை, நீங்க வாங்க எங்க வீட்டுல, எங்க இடத்துல, எங்க சபையில என்ன நடக்குது, அமாவாசை பிரேயர் தேடுங்க. யாரெல்லாம் பிசாசுடைய பிடியில பிடிச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ போய் கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறது தான் இந்த பிரேயர். நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம அப்படிதான் பண்ணணும். முன்னாடியே வந்துட்டு வேலைக்கு போறவங்க பாவம் 7 மணி 7:30 வந்துடுறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, யாரு ரொம்ப முடியாமலா இருக்கிறாங்களோ தேடணும்.
ஆத்துமாக்கள் என்ன பண்ணணும்? தேடணும். முடியாதவங்களை தேடினதான் ஒரு சான்ஸ். தேடி என்ன பண்ணோம்? சமூகத்துல உட்காந்து இவங்க ஜெபம் பண்ணா சரியாகும், அவங்க ஜெபம் ஆணுடைய சமூகத்துல வந்துட்டாவே அவங்களுக்கு சரியாயிடும். ஆமீன், அல்லேலூயா. போய் நம்ம என்ன பண்றோம்? பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வந்துதான் நம்ம என்ன பண்றோம்? போய் இவங்களும் தேடுறோம். யாருமே தேவையில்லை. நீங்களே கூடி ஜெபம் பண்ணும் போதே வந்து உட்கார சொல்லுங்க, அற்புதம் ஆண்டவர் செய்வார். இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாவே அற்புதம் நடக்கும். ஆமீன், அல்லேலூயா. அமாவாசை பிரேயர் அவங்களுக்கு தான். நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதுவா அமாவாசை வந்துச்சு, இதை ஆரம்பிச்சிட்டாங்கோ, அடுத்து முடிய போகுது, இதுக்குள்ளே நம்ம குடும்பத்தில் அதெல்லாம் நம்ம எதுவுமே நினைக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அதை அப்படிக்கா தூக்கி போட்டுருணும். அது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த அமாவாசை பிரேயர். சரிங்களா? நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். யாரெல்லாம் ஆண்டவர் அறியாம இந்த நாளில வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அமாவாசை என்ற இந்த பேரை வச்சு ஆண்டவரே அப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் செய்வினைகள் ஏவல்கள் ஆண்டவரே அப்பா இப்படியாய் செய்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. கண் விழித்து கொண்டு ஆண்டவரே யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கு ஆண்டவரே பிடிச்ச மாதிரி இப்படியெல்லாம் ஆண்டவரே அப்பா சோதரங்க தாவே அசுத்த ஆவிகளை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிற அந்த மாந்திரிகத்தை இயேசுவின் நாமத்தினால இவைகளை வேரோடு அழிப்பீராகப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரங்கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்களுக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதமும் எழும்பாது. ஆண்டவரே அப்பா சோத்திரம். அது இல்லாத எங்களை நம்பி வர பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த கிராம மக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இதுல சிக்கி கொண்டு இருக்கிறாங்களே சப்பா. ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளை சுனி ஏவில்லை சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. யார் அந்த மாந்திரிகம் பண்றாங்களோ அந்த நபரை நீங்க தொடுங்க ஆண்டவரே, அந்த நபரை நீங்க தொடுங்க, அந்த பூஜாரியை நீங்க தொடுங்க. ஆவியானவர் ஆண்டவரே உட்காரும் போது யாருக்கு விரோதமாய் பண்றாங்களோ ஆண்டவரே அப்பா சோத்திரம் அப்படி பண்ணும்போதே தேவ ஆவியானவர் அவைகளை ஆண்டவரை நீங்க நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக இடங்களில் அதிகமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல இந்த பொய்யான இந்த காரியங்களை கர்த்தர் நீங்க வேரோட பிடுங்குபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் எத்தனை லட்சங்களை கொண்டு ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவரே செஞ்சவங்க எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டு கொண்டு ஆண்டவரே இது எங்க விடுதலை கிடைக்கலையே என்று சொல்லி அங்க இங்க அலைந்து கொண்டு பணத்தை செலவழித்து கொண்டு ஆண்டவரே திரிந்து கொண்டு இருக்கிறாங்களே. என் தேவனே நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தாவே இந்த தேசத்துல நடக்காதபடிக்கு தேவனே அப்பா சோத்திர அவைகளை வேரோடு பிடிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா எரிகோ கோட்டையும் ஆண்டவரே இடிந்து சாம்பலாகட்டும். ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தாவே உமக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா சோத்திரம் இப்படி யாரெல்லாம் செய்வினையில சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ என் தேவன் அவர்களை நீங்க விடுவித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்களை தொடுங்க, இப்படி ஆலயத்தை தேடி வர உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரங்க யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்க ஆலயத்தை தேடி வரணும். உங்களிடத்துல ஒண்டிதான் ஆண்டவர், உங்களிடத்துல மட்டும்தான் விடுதலை ஆண்டவரே, வேற எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது என்பதை என் தேவன் ஆண்டவரே நீங்க புரிய வைங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த கிராமத்துல யாரெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் நாங்க தேடி போனோம், அவங்களுக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கணும். என் தேவன் நீர் கிருபை செய்யுங்க, நிறைய பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரே அப்பா அந்த சமூகத்துல இவ்வளவு நேரமாய் இந்த சமூகத்துல காத்துன்ற பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எந்த வீட்டுக்கு போகும்போது ரெட்டிப்பான நன்மையோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு விஷயம் கூட அப்படியே கண்களை மூடலாம். ராகுலுக்காக அரிசுக்காக ஜோமெல்லாம் ரெண்டு பேருமே ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கிறாங்க. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ராகுலுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அரிசுக்காய் ஜெபிக்கிறோம். ரெண்டு பிள்ளைகளும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரம் உங்க பிள்ளைங்க இல்லாம ஆண்டவரே அப்பா சோத்திரம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பலவீனப்படுத்துகிற எல்லா அந்தகார வல்லமையில் கர்த்தர் நீங்கள் நிர்மூலமாக்குங்க. காலையில எழுந்து நல்லா நடக்க நல்லா பேச இந்த ஜொரெல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல பலனாய் மாற என் தேவனை நீங்க கிருபை செய்வீராக. ரெண்டு பேரும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தூதர்களை கொண்டு காவல் வைப்பீராக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். கோட்டைக்குள்ளே